ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணி சீரியலில் இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கான எபிசோடு தான் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆனந்தியை எப்படியோ மிரட்டி உருட்டி அன்போட அம்மாவும் துளசியும் வந்து ஆனந்தியை அந்த பாதுகாப்பு சுகாதார மையத்தில் பேபியோட பேரை தூக்குறதுக்காக ஆனந்தியை ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் நம்ம அன்புக்கு தெரிஞ்ச அன்பு வந்து துளசியை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆனந்தி வந்து இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒத்துக்கிட்டு, சரி நான் பாப்பாவோட பேரை வந்து மாற்றிறேன், பாப்பாவுக்கு அப்பா வந்து அன்பு இல்லைங்கிறத நான் வந்து மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் வந்து துளசியும் அன்போட அம்மாவும் இப்படி ஆனந்தியை போட்டு டார்ச்சர் பண்ணுறனால, கோகிலா வச்சு மிரட்டினால தான் அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு ஆனந்தி இப்படி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு யாழ்னி வீட்டில் இருக்காங்களே, யாழ்னியை வீட்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து யோசிக்கும் போது தான் யாழ்னிக்கு வந்து எக்ஸாம் இருக்கிற ஒரு விஷயமே வந்து ஆனந்திக்கு தெரிய வருது. உடனே யாழ்னிக்கிட்ட, சரி யாழ்னி, அன்றைக்கி ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது, நான் தூங்கி எழுந்திரிச்சிக்கிறேன், நீ காலேஜுக்கு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே யாழ்னியும், சரி அண்ணி, நீங்கள் பார்த்துப்பீங்கள, கண்டிப்பாக நீங்கள் உங்களை பார்த்துப்பீங்களா அண்ணி, அண்ணன் வேற என்னை உங்களை நம்பி தான் அண்ணி விட்டுட்டு போயிருக்கு, இப்போ மட்டும் நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் அண்ணன்கிட்ட நான் செத்துட்டேன், அண்ணன் என்னை கொன்னே போட்டுருவான் அண்ணி, நீங்கள் என்னென்னா என்னை போக சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உங்கள் அண்ணன் அப்படித்தாம்மா, உங்கள் அண்ணனுக்கு என்ன தவிர உங்கள் அண்ணன் சுற்றி உள்ள எதையுமே யோசிக்க மாட்டார், உங்கள் அண்ணனுக்கு நான் தாம்மா முக்கியம், ஆனால் அதுக்காக என்ன பண்ண யாழ்னி, உன்னோட லைஃப்பையும் பார்க்கணும்ல, உன் பாய் ஃப்ரெண்ட் வேற காலையிலே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவனும் வேற வரவே இல்லை, இப்போ நீ இல்லைன்னா அவனும் ஏமாந்து போயிருப்பாமா, அதனால நீ அவனை வர சொல்லிவிட்டு நீ அவன் கூட பைக்கில் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே யாழ்னி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அண்ணி வந்து என்னை காலேஜுக்கு போக சொல்லிட்டாங்க, எக்ஸாம்னு அண்ணிக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அண்ணி வந்து நானே வந்து என்னை மேனேஜ் பண்ணிக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே யாழ்னியோட பாய் ஃப்ரெண்டு, சரி ஓகே நான் அப்போ உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்துருன்னு சொன்னோடனே உடனே நம்ம யாழ்னி வந்து கிளம்பி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா இங்கே நம்ம ஆனந்தியை பார்த்துட்டு துளசி சொல்கிறாங்க, பாருங்கத்த, யாழ்னியை கூட இந்த ஆனந்தி எப்படி ஆட்டி வச்சுருக்கான்னு பாருங்கள், அன்பு என்னென்னா அந்த யாழ்னியை அந்த ஆனந்தியை பார்த்துக்க வீட்டில் இருன்னு சொன்னோடனே அந்த யாழ்னி ஆனந்திக்காக வீட்டில் இருந்தா, இப்போ அந்த ஆனந்தி நீ வீட்டில் இருக்க வேண்டாம், நீ காலேஜுக்கு போகணுன்னு சொன்னோடனே அந்த யாழ்னி காலேஜுக்கு போயிட்டா, பாருங்கத்த எப்படி இந்த அன்பு ஆனந்தியும் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் இப்படி ஆட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அன்போட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இவளோட கையில் சாட்டை மட்டும்தான் இல்லை ஆட்டி வைக்கிறதுக்கு, மித்தபடி இவன் நல்லா என் ரெண்டு பிள்ளைங்களையும் மயக்கி ஆட்டி வச்சிருக்கா, ஆனால் இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், இதெல்லாம் எப்படி வந்து நான் தடுக்கிறேன்னு மட்டும் பாரு துளசி அப்படிங்கிற மாதிரி அன்பு அம்மா சொல்ல, உடனே துளசி, வாடி கிளம்புடி, போதும் நீ இங்கே நின்றது, ஒழுங்காக எங்கள் கூட வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்து அன்போட அம்மா, துளசி நீ ஆட்டோக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துளசி வந்து ஆட்டோக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆட்டோவும் வந்துடுது. ஆட்டோ வந்து, ஏறிடி அத்தை, இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, இவகிட்ட மட்டும் இனிமேல் கரைஞ்சி போய் ஏமாந்துடாதீங்க, இவ என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, நம்ம இன்றைக்கே போயிட்டு அன்பு மாமாவோட பேரை வந்து அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடாது, நம்ம எடுத்துடணும், ஏன்னா குழந்தைக்கு அன்பு மாமா தான் அப்பானா அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப தொக்காயிரும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. உடனே அன்போட அம்மாவும், சரி துளசி நீ சொல்கிறது சரிதான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி, அதுக்கப்புறம் அன்பு அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தி 3 பேரும் ஆட்டோ வந்ததுக்கப்புறமா ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. ஆட்டோவில் ஏறி அந்த சுகாதார மையத்துக்கும் போயிடுறாங்க. இப்போது இதுக்கு இடையில என்ன நடக்குன்னா, நம்ம கோகிலாவும் சரவணனும் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கோகிலாவோட மாமா, அதாவது நம்ம சரவணனோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே உடனே வந்து கோகிலாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அட்டன் பண்ணி பேசினா அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, என் பையன் எப்படி இருக்கான் அப்படி கேட்டோன்னே, இந்தா தான் இருக்காங்க சரவணன், ஃபோனை நான் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன், சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா பேச, உடனே வந்து சரவணனோட அம்மா, சரிம்மா எப்போம்மா ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நாங்கள் இந்த மாதிரி அன்பு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான்மா பேசிகிட்ருக்கோம், ஆனால் இன்னும் கிடைச்சதுக்கப்புறமா வந்துடுவோம்மா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சரவணனோட அப்பா, என்னப்பா சொல்கிற, அன்பு தம்பி தான் எல்லாமே பண்ணித்தரேன்னாரே, என்ன ஆச்சுப்பா இப்போது, என்ன கிடைக்கலையாப்பா, என்ன ஆச்சுப்பா அப்படின்னோடனே உடனே வந்து, இல்லை கிடைக்க தான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுதுப்பா, ஆனால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஆனந்தியோட மாமியார் வந்து கால் பண்ணாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே பேச முடியலையே, அதனால
அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். என் மருமகளுக்கு என்ன குறைச்சா அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசினாங்கடா சரவணா. ஆனந்தி வந்து இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அவங்களுக்கும் ஆனந்தி மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே சரவணோட அப்பா, சே உலகத்திலே இப்படி ஒரு மாமியார் எங்கே கிடைக்கும் அப்படின்னோடனே நம்ம சரவணோட அம்மாவுக்கு பொசசிவ் ஆகி, ஆமாம் அது என்ன கிடைக்காது, நான் கூட தான் நல்ல மாமியார், என் கோகிலா வீட்டுக்கு வரும், என் கோகிலா நான் எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் கோகிலாவுக்கும் சரவணனுக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த லல்லியம்மா இப்படி தான் வந்து பண்ணாங்க, இப்பயும்ல அந்த லல்லியம்மா இப்படி பண்ணுறாங்களே, இப்போ இதில் ஏதோ ஒரு திருத்தம் சந்தேகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து சரி நம்ம ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து சரவணோட அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சரவணன் வந்து சரிம்மா எனக்கு வந்து வேலை இருக்குது, அதனால நீங்கள் 2 பேரும் ஃபோனை வைங்க, நான் இன்னொரு நாள் ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தான் வந்து நம்ம கோகிலாவும் சரவணன் 2 பேருமே வந்து யோசிக்கிறாங்க, என்னங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயம் நடக்குதே, என்ன எதனால் வந்து தேவையில்லாமல் கால் பண்ணாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா சொல்ல, அப்போ தான் நமக்கு சரவணனுக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தப்பையும் வந்து இந்த மாதிரி இந்த அம்மா ரொம்ப தானே பண்ணிச்சு, ஆனால் உண்மையிலே வந்து ஆனந்தியை சுத்தமாக பிடிக்காதே, அப்போ எதனால் இருக்கும், இப்போ வேறு எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நம்ம ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்ல உடனே கோகிலா சொல்கிறாங்க, இல்லைங்க வேண்டாம், ஆனந்தி இப்போலாம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அப்பப்போ லீவ் போடுறா, அதனால் அவள் வீட்டில் இருக்க போய் நம்ம கால் பண்ண ஆனந்தியோட மாமியார் ஆனந்தி கிட்டே இருந்தால் அப்புறம் நம்ம ஆனந்தி தாங்க நம்மளால் மாட்டிப்பா, அதனால் வேண்டாம் நம்ம இதை பற்றி எதுவுமே வந்து ஆனந்தி கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னோடனே உடனே வந்து சரவணன் சரி அப்போ யாருக்கிட்ட பேச, அப்போ நம்ம அன்புக்கு கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாங்க நல்ல யோசனை, கோகிலா சொல்கிறாங்க ஆமாங்க நல்ல யோசனை, அப்போ நம்ம அன்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு கால் பண்ணுறாங்க. அன்புக்கு கால் பண்ணி நம்ம கோகிலா தான் இது சரவணன் வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க, கோகிலான்ட்டு ஃபோனை வாங்கிட்டு டே சகலை என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த இருக்கே சகலை இந்த வேலையில் தான் இருக்கே சகலை, சொல்லுங்கள் சகலை ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக சகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. உடனே சரவணன் வந்து இல்லை சகலை இந்த மாதிரி வந்து என்னோட அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணியிருந்தாங்க சகலை, நான் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன், பேசும்போது தான் ஒரு விஷயத்த சொன்னாங்க சகலை, இதை கேட்கவே வந்து ரொம்ப வந்து விசித்திரமாக இருந்துச்சு சகலை அப்படின்னோடனே என்ன சகலை சொல்கிறீங்க சொல்லுங்கள் சகலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம சரவணன் வந்து அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை சகலை இந்த மாதிரி வந்து உன்னோட அம்மா வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க, ஆனால் நல்லா தான் சகலை பேசியிருக்காங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில, எதனால் திடீர்னு கால் பண்ணி பேசினாங்கன்னு தெரில, இந்த மாதிரி என் மருமக ரொம்ப நல்லவ, ஆனந்தி வந்து ரொம்ப நல்லவ, நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தீங்களே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களை கால் பண்ணி கூட விசாரிக்கலையே, 2 நாள் இனிமேல் வந்தால் வீட்டில் இருந்து தங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, அப்படியெல்லாம் உங்கள் அம்மா பேசியிருக்காங்க சகலை, என்னாலே இதை நம்ப முடியல, உங்கள் அம்மாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சகலை வீட்டில் நடக்குது எங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் நடந்துக்கிட்டு இருக்கா சகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்புக்கு இதோட ஒன்றுமே புரியல. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இன்னும் கொஞ்சம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். டாடா.